நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, இதுக்கு மேலே ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலோ, நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தா டயட். ஆனால் இந்த டயட்டுன்ற ப்ராசஸை நம்ம ப்ராப்பராக எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் நிற்கும். டயட்டை பற்றின நம்மளுடைய நிறைய கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்மளுடைய இன்டர்வியூவில் இணைஞ்சிருக்காரு டாக்டர் சபரிநாத் அவர்கள். வாங்க பேசலாம். இப்போ நம்ம டயட் ப்ராசஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இவ்வளோ நாள் நல்லாவே சாப்பிட்டுட்டு வந்திருப்போம். ஒரே நாளில் இப்போ நாளையிலேருந்து டயட் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் லெவலை நம்ம அப்படியே கம்மி பண்ணிடுறோம், இல்லை பாதிக்கு கம்மி பண்ணிடுறோம். இது நல்லதா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, டயட் பொறுத்த வரைக்கும் இன்டென்சிட்டி கிடையாது, கன்சிஸ்டன்சி. இன்டென்சிட்டினா என்னென்னா, ஒரே நாள் 2 நாள் 3 நாள் ஒரே வாரத்தில் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடலன்றது இன்டென்சிட்டி. ஆனால் 3 வருஷம் 4 வருஷமாக நான் டெய்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சாப்பிடுவேன், ஒரு பழம் எடுத்துப்பேன், இவ்வளோ தான் குடிப்பேன், ஒரு பழம் எடுத்துப்பேன்றது கன்சிஸ்டன்சி. யாருமே உங்களை பார்த்தீங்கன்னா வயிற்ற காய போடணும்னு சொல்லவே கூடாது. எந்த டாக்டருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே பேலன்ஸ் டயட் எடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த டயட் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனை வேணால் குறைச்சிக்கோங்க. நிறைய சாப்பிட்றத கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 500 கலோரி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸஸாக பாடியை ஷேப் பண்ணுறதுக்கு, கலோரியை ஃபர்தராக லாஸ் பண்ணுறதுக்கு கார்டியோ ஓடுங்க, ஜாகிங் பண்ணுங்கள். ஜாகிங் ஓடுற மாதிரி ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடையவே கிடையாது. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வயலில் போய் வேலை செஞ்சுருந்தாங்க. நிறைய பேர் கட்டுமான வேலையில் இருப்பாங்க, போவாங்க வருவாங்க, மூட்டை தூக்குவாங்க, ஒரு மளிகை கடனை கூட போய் தான் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. எதுவாக இருந்தாலும் போய் நம்ம ஆர்டர் பண்ணி போட்டோம்னா அவன் வீட்டில் கொடுத்துட்றாங்க. ஸ்விக்கி டெலிவரி பண்ணிடுறாங்க, ஜொமேட்டோ டெலிவரி பண்ணிடுறாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு நடக்கிற வேலை குறையுது. சாப்பாடு கூட டெலிவரி பண்ணிடுறாங்க. அது கூட நம்ம போய் நடந்து போய் வாங்கி சாப்பிட மாட்டேன்றோம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒரு மணி நேரம் ஒதுக்குற மாதிரி ஆகுது. நீங்கள் நல்லா ஜாகிங் போங்க, ஓடுங்க, நல்லா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி போங்க. அப்படி நீங்கள் நல்லா கலோரியை லாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் டயட்டை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சாப்பிட்றத குறைச்சிங்கன்னா நல்ல சேஞ்ச் தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் ஃபாஸ்டிங் மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் சாப்பிடாம வயிற்ற காய போடுறது என்றைக்குமே நல்லது கிடையாது. அது உங்களுக்கு நிறைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி கொடுக்கும். நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் அப்போ வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கனோட பிளெயின் பீஸு, ஒரு பாயில்டு எக் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. காய்கறி பழங்களை கரெக்டான ப்ரொபோர்ஷன் எடுக்கிறது இல்லை. சில பேர் அது கூட எடுக்கிறது இல்லை. அப்படின்னும் போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். பட் ஆனால் அது ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸாக இருக்காது. ஸோ நம்ம வெயிட்டு குறைஞ்சாலும் நம்ம பாடி உள்ள இருக்கிற உறுப்புகளும் நல்லா இருக்கும். சேம் டைம் நம்ம மசில் மாஸ் குறையக்கூடாது, நம்ம பாடி ஃப்ரேம் மெயின்டைன் ஆகணும். ஓகேங்களா? இப்படி ஒரு வெயிட் லாஸ் ஆச்சுன்னா தான் அது ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ். அந்த வெயிட் லாஸை நோக்கி பயணிக்கிறதுல இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் நான் ஆதரிக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் பண்ணுறவங்க வேலை. லாங் டேர்ம் கோல்ஸ் பண்ணுறவங்க அவங்க வாயை கட்டுப்படுத்தி பேலன்ஸ் டயட்டில் இருப்பாங்க, ப்ளஸ் கலோரி லாஸை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மக்கள் பண்ணுற முக்கால்வாசி வெயிட்டில் இந்த சாப்பாடு குறைக்கிறதுன்றது இந்த வெயிட் குறைக்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர். பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, இப்போ சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு யூடியூப் ரெஃபரன்ஸ் பார்த்தோ, இல்லை இப்போ ஒரு நெய்பர் சொல்கிறத பார்த்தோ, வெல்விஷர் சொல்கிறத பார்த்தோ அவங்க ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இது அவங்களோட ஹெல்த்தையும் பாதிக்கும் இல்லையா? அவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன மாதிரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? இப்போ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்ஸ் இவங்கலாம் டாக்டர் சொல்கிறத தாண்டி வேறு எந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணுறது அட்வைசபிளே கிடையாது. ஓகேங்களா? அதுவும் டாக்டர்னும் போது ஏதோ ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு டயபெட்டாலஜிஸ்ட். ஓகேங்களா? யார் சுகருக்குனே படிச்சிருக்காங்களோ அவங்க தான் அதை பற்றி 100% நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. சுகரோட டைம்ஸ் எப்போ இவங்களுக்கு எவ்வளோ லெவலில் இருக்குது, எப்போ அதிகமாகுது, எப்போ குறையுது, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மீல்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த சுகர் டாக்டர், டயபெட்டாலஜிஸ்ட் பார்க்குற டாக்டருக்கு தான் இன்னும் நல்லா சிறப்பாக தெரியும். அப்போ அவங்க கண்டிப்பாக எல்லா டயபெட்டாலஜி கிளினிக்லையும் டயட்னு ஒரு இடமே இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன் உட்காந்துக்கிட்டு, சார் உங்களுக்கு இந்த லெவல் இருக்குது சார், உங்களுக்கு மார்னிங் இவ்வளோ தான் சாப்பிட சொல்லியிருக்காரு, நைட் இதை சாப்பிட சொல்லியிருக்காரு, ஆஃப்டர்நூன் இதை சாப்பிட சொல்லியிருக்காரு சார், இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுப்பாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா யாரோ போகிற போக்கில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நார்மலாக டயட் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே யூடியூப் தான் ரெஃபரன்ஸாக பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அதை பார்த்து டயட் எடுத்துக்கிறாங்க. இப்படி தான் டயட் எடுக்கணும் அப்படின்னு ப்ராப்பர் ப்ரொசீஜர் எதனா இருக்கா டயட்க்கு? இல்லை, அந்த காலத்தில் யூடியூபாக இருந்தது. 1970s 1980s 1990s இருக்கிறது தாத்தாங்களாம் பார்த்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்போ என்ன டயட் ஏதாவது வீடியோ இருந்ததா, இல்லை யூடியூப்பில் இந்த மாதிரி தான் டயட் போடணும் ஏதாவது இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையாக அந்த காலத்தில் இங்கே என்ன விளையுதோ அதான் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வெளிநாட்டு ஃபுட்கள் உள்ளே வர்றது, அதே மாதிரி மக்களோட டைமிங் ஆஃப் ஃபுட்டு கல்ச்சர்ஸ்லாம் மாறும்போது இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது. இப்போ யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால அதை ஒரு ரெஃபரன்ஸாக மக்கள் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. காலையில் எழுந்துக்கிறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் கூழ் குடிச்சிட்டு வயலுக்கு வேலைக்கு போவாங்க. அப்புறம் மத்தியானம் வீட்டில் என்ன அம்மா சமைக்கிறாங்களோ அதை சாப்பிடுவாங்க. திருப்பி நைட்டை கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துக்கிறதே ரொம்ப லேட் ஆகுது. அதே மாதிரி சப்போஸ் அவங்க சீக்கிரம் வேலைக்கு போனால் கூட நைட்டு தூங்குகிற டைம் ரொம்ப லேட் ஆகுது. நைட் பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லோரும் 12, 1, 2 மணிக்கு தான் தூங்குறாங்க.
அதே மாதிரி நைட் டைமில் வந்து ஹெவியாக போய் வெளியே சாப்பிட்றாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து அப்போலாம் நைட் ஒரு 6-7 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் நம்ம லைஃப் ஸ்டைலில் ஆரம்பிக்குது. நைட்டு தான் வந்து டின்னர் பார்ட்டி, எல்லா பார்ட்டியும் நைட்டில் தான் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன் அப்படின்னா நைட் டைமில் நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. அப்போ பாடியில் கலோரி வந்து எக்ஸஸாக வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ அது எல்லாமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி வந்து நம்ம உடம்பு வந்து வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உடம்பு வெயிட் போடுறதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிளட் லெவல்ஸ்லேயே கொலஸ்ட்ரால் ஏறும். நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஜி-CoA ரெடக்டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் டைம்ஸில் அதிகமாக வந்து கம்மியாக இருக்கும், நைட் டைமில் அதிகமாக இருக்கும். ஹெச்எம்ஜி-CoA ரெடக்டேஸ்ன்றது கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனுக்கு மெயினான ஒரு என்சைம். அது நைட் டைம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைம் அப்போ நம்ம சாப்பிட்டு ஆக்டிவிட்டி பண்ணலன்னா எல்லாமே கொலஸ்ட்ரால் கன்வர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஏறுறதும் அதிகம். ஸோ ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம்னா நைட் டைமில் அதிகமாக சாப்பிட்றோம். 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே அப்படின்னு சாப்பிடும்போது நம்ம உடம்புல டயூரினலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் என்சைம்ஸ் அதிகமாக இருக்கும். டயூரினலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் சுரக்கிற இன்சுலின் வந்து நைட்டு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வேலையும் செய்ய மாட்டீங்க, உடனே போய் படுத்து தூங்குவீங்க. நல்லா 2 பிரியாணி அடிச்சுட்டு நல்லா பார்பிக்யூலாம் சாப்பிட்டு கவுந்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து வி கோன் ஸ்லீப். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாமே என்னது வேஸ்ட்டாக தான் ஆகுது. அப்போ எக்ஸஸ் கலோரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஏறுது, வெயிட்டு போடுது, பிபி அதிகமாகுது, சுகர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகுது. இதுதான் வந்துட்டு பேசிக்காக நடக்கிற பிரச்சனை. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த நோய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம உள்கொண்ட ஃபுட்டு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அந்த ஃபுட்டு வந்து அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி வழிமுறையில் நம்ம வந்தோம்னா நல்லது. நேட்டிவ் ஃபுட்ஸு, ஹோம்மேட் ஃபுட்ஸு இப்படி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, வெளி ஃபுட்ஸு, கேண்டு ஃபுட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆபத்து அதிகம். ஏன்னா அது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ். இப்போது டயட் ப்ராசஸில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஹெவி டயட்டாக எடுத்து அது இப்போது இவ்வளோதான் கேலரிஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது அதை விடவும் அதிகமாக கேலரிஸ் எடுக்கிறது, இல்லை கேலரிஸ் லெவலை வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறதுனால சில பேருக்கு தலை சுற்றல் வருது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ப்ராசஸை வந்து இது வந்து கட் பண்ணிக்கிற டைம் அப்படின்னு எதனா ஒன்று இருக்கா? இது வந்து இன்றைக்கி நாளைக்கு கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. என்றைக்கு நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு இது தப்புன்னு தோணுது நீங்கள் அன்றைக்கே ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லது. ஹை கேலரிஸ் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா வந்துட்டு இந்த பணக்கார வியாதிகள்னு சொல்லுவாங்கள்ல, ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகி போய் அடைச்சிக்கிறது, கை கால் வந்து வராமல் போகிறது, அதுக்கப்புறம் பிபி ஷூட்டப் ஆயிடுறது, சுகர் ஷூட்டப் ஆயிடுறது, இதெல்லாம் வந்து ஹை கலோரி எடுக்கிறதுனால ஒரு நாளில் தெரியாது. இப்போ வந்து நீங்கள் 20 வயசில் 25 வயசில் 30 வயசில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்கள் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது பெருசாக. ஓகே, அதுவே இப்போ ரொம்ப ரேராக வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அது வந்து ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, சார் உங்கள் லிவர் வந்து கொஞ்சம் சரியில்லை, ஃபுல்லாக ஃபேட் ஃபார்ம் ஆகிடுச்சு, சார் கிட்னி கொஞ்சம் சரியில்லை. அதாமே அப்போ தான் ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ள நல்லா இருக்கும் போது ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது. ஸ்பேர் பார்ட்ஸ் வண்டி ஓட்ட தான் வந்துட்டு பிரச்சனை வரும். ஸோ வி ஹாவ் டு டேக் கேர் இட் வெரி கேர்ஃபுல்லி, டெலிகேட்லி. எப்படி அழகாக ஒரு பொண்ணை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்பையும் ரொம்ப அழகாக பார்த்துக்கணும். தேவையில்லாமல் எதுவுமே உள்ளே போடக்கூடாது, பேட் ஹேபிட்ஸ் உள்ள வேணாம். இதுதான் வந்து மெயினாக வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை. இதே கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை என்ன வரும்னா வந்துட்டு இந்த லோ நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் நிறைய இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. லோ அண்டர் பர்த் வெயிட், அதாவது இந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எலும்புந்தோலுமாக இருக்கும். இந்த ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸு உங்களுக்கு நியூட்ரிஷனல் கம்மியாக வேணும்னா ரத்த சோகை, அனீமியா வரும், விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வரும், ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி வரும். இதெல்லாம் வரதுனால நரம்பு தளர்ச்சி, மயக்கம், கிடினஸ்ஸு, அவங்களுக்கு ஒரு எனர்ஜியே இருக்காது, ஈஸியாக அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகும், சீல் பிடிச்சா உடனே ஆறாது. இதெல்லாம் வந்து லோ நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸில் வந்து கலோரி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இருக்குது. எப்போயுமே ஓவர் வெயிட்டும் நல்லதில்லை, அண்டர் வெயிட்டும் நல்லதில்லை, ஓவராக சாப்பிட்றதும் நல்லதில்லை, சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்லதில்லை. நடுநிலை, மையம் அப்படின்னு சொல்கிறாருல சார், கமல் சார், அந்த மாதிரி நடுநிலையில் இருக்கிறதா வந்து நம்மளுக்கு வந்து நல்லது. நோ நீட் டு கோ தேர் ஆல்சோ தட் ஆல்சோ. ஆவரேஜாக கரெக்டாக சாப்பிடுங்க, பேலன்ஸ் டயட் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சராக இருக்குது. பேர் வந்து ஆப்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய ஆப் வந்துருக்கு. இப்போது நம்ம டெய்லி என்ன சாப்பிட்றோன்றது அதில் போட்டு இவ்வளோ கலரிஸ் எடுக்கணும், இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் அதை வந்து டோட்டலாக தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதை வந்து அந்த ஆப் வந்து இந்த ஃபுட்டுக்கு இவ்வளோ கலோரி இருக்குதுன்னு சொல்கிறது நம்மளுக்கு நாலேஜ். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், எதுக்குடா வந்துட்டு ஒரு மதியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கு பதில் ஒரு 2 பப்ஸ் சாப்பிட்டு போயிடுவோம்டா அப்படின்வாங்க. ஆனால் அந்த ஒரு சாப்பாடோட அந்த 2 பப்ஸில் தான் கலோரி அதிகம்னு நிறைய பேருக்கு தெரியாது. புரியுதா நான் சொல்கிறது? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா இவ்வளோ பெரிய பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த பிரியாணி நம்ம சாப்பிட்றதுக்கு அதுக்கு பதில் வந்து 2 பர்கர் சாப்பிட்டு போயிடல, சின்ன சைஸாக இருக்குன்ட்டு. அந்த ஒரு பிரியாணி பிளேட்டோட டபுள் மடங்கு கெட்டது ப்ளஸ் அதிகம் கலோரி இருக்கிறது அந்த 2 பர்கரில். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேலரி கவுண்டரை வந்து மக்களை வந்து கொஞ்சம் நாலேஜ் கொடுக்குது.
ஸோ அந்த ஆங்கிளில் வந்து அந்த கேலரி கவுண்டரை நம்ம பாராட்டணும். ஓகேங்களா? ஒரு ஃபுட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம்னா 2 இட்லி 150 கலோரி. ஓகேங்களா? அப்புறம் ஒரு தோசை 200 கலோரி அப்படின்னம்னா நம்ம வந்து இன்றைக்கி 2000 கலோரி தான் சாப்பிடணும், இதுதான் அப்படின்னும் போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் இது நீங்கள் ஒரு மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் 2 இட்லி இவ்வளோ தான் கலோரின்னு உங்களுக்கே பணப்பாடம் ஆகிடுமே. அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபுட்ஸை நான் அவாய்ட் பண்ண, இதில் இவ்வளோ கலோரி இருக்குது, இதில் இது பண்ணணும் அப்படின்னு நீங்களே வந்துட்டு ஒரு எஜுகேட்டட் பர்சனாக மாறிடுவீங்க. இதுக்கு அது யூஸ் பண்ணலாம். ஆனால் தவறு எங்கே நடக்குதுன்னா அந்த ஆப்பில் நடுவில் ஆட் வரும். என்ன ஆட் வரும்னா, இப்போ உடனே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு நம்மளை தூண்டுற மாதிரியே ஒருத்தன் உள்ளே வருவோம். ஓகேங்களா? அந்த தூது விடுறதுன்னு வாங்கல தெரியுது, நீங்கள் ஏன் வந்து எங்ககிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கூடாது அப்படின்னு, அதுக்கு நீங்கள் ஒரு 500 பே பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு ஹஸ்கி வாய்ஸில் வந்து நம்ம நம்பர்லாம் கேட்டு வாங்கி வந்துடும். அப்புறம் அவங்க வந்து சார் எங்களோட இந்த கிளினிக் வந்து விசிட் பண்ணுங்கள். அங்கே வந்தவொடனே அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் தருவாங்க, அந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவன் ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள். டயட்டை நாங்களே அனுப்புகிறோம், நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, நாங்களே டயட் அனுப்புகிறோம், பேலியோ டயட், கீட்டோ டயட்டுன்னு அந்த ஆப்பில் அப்படியே உள்ளே நம்மளை புகுத்துவோம். ஸோ இந்த ஆப்போட கேலரி கவுண்டரை நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அது தவறுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து அந்த ஆப்காரரை தப்பு சொல்ல மாட்டேன். அவன் ஏன் ஃப்ரீயாக உங்களுக்கு கேலரி கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்? அந்த ஆப்பை டெவலப் பண்ணி அவன் உங்களை வச்சு சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பான். நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம அந்த கேலரி கவுண்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நாலேஜாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வியாபாரத்துக்கு நம்ம உடம்பு விற்பனை பண்ணாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மாதிரி வந்து வெயிட்டை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக பவுடர்ஸை சாப்பிட்டு ஃபேட் பர்னர்ஸை சாப்பிட்டு நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி போயும் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம அனுஷ்கா மேடம் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க நினைக்கிறேன், இஞ்சிடு பழகி அது ஒரு படம். ஓகேங்களா? ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க, குறையறதுக்கு ஒரு போவாங்களே, இதெல்லாம் நடக்கிற உண்மை தான் அவங்க கதையாக எடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸ்க்காக நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு இதுக்கு இந்த ஆப் ஆங்கிளில் வந்து போய் அதில் நான் ட்ரெயின் பண்ணி பண்ணுறேன். இன்னொரு ஆப் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா? நீ ஆரம்பிச்சிட்ட, இப்போ மணி வந்து 12 இதான் உன்னோட லாஸ்ட் மீல், சீக்கிரம் சாப்பிட்ரு அப்படின்னும் நம்ம சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் இனி நீ சாப்பிடக்கூடாது, உன் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு 12 மணி நேரத்துக்கு ஃபாஸ்டிங் சாப்பிடாத அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணும். திருப்பி மறுநாள் காலையில் அப்படி ஆகும்போது வந்துட்டு உன் டைம் வந்துருச்சு, சீக்கிரம் போய் சாப்பிட்ரு, அப்புறம் முடிஞ்சது. என்னையா அது? புரியுதா நான் சொல்கிறது? மனுஷனா அவன் என்ன ரோபோட்டா? ஓகேங்களா? ஐயோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போய் உங்களை நீங்களே வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஒரு ரிசல்ட் வரணும், எனக்கு ஒரு ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக உங்கள் உடம்பை போட்டு வருத்தாதீங்க. ஓகேங்களா? அப்படி ஷேப் வந்து யாரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க? அப்படி இம்ப்ரெஸ் பண்ணி தான் அந்த பர்சனே வேணான்ற நான். புரியுதா நான் சொல்கிறது? தனியாக இருந்துட்டு போ, உனக்கு எதுக்கு அந்த பர்சனு? ஓகேவா? நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. ஓகேங்களா? உங்கள் பாடி நல்லா இருக்கணும், அடுத்த 60-70 வருஷம் நான் நல்லா இருக்கணும், என்னால் வந்து சென்னை நல்லா இருக்கணும், என்னால் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், என்னால் இந்தியா நல்லா இருக்கணும், இவ்வளோ தான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர வந்துட்டு யாரையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ. ஏன்னா முக்கால்வாசி பேர் அதான் மேடம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல பாடி வேணும், கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள்ஸ்லாம் வந்து பாய்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த ஜீரோ ஷேப் வரணும், இதெல்லாம் எதுக்குன்ற நான். ஓகேங்களா? உயிரோடு இருக்கியா ஃபஸ்ட்டு ஒரு 60-70 வருஷம், அதை பாரு. இதுதான் வந்துட்டு நம்மளோட மெயின் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு பையன் வந்து டயட்டில் இருந்து ரொம்ப சில நாட்கள்லேயே வந்து ரொம்ப ஓவராக வெயிட் லாஸ் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு லிவர் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வெயிட்டை குறைச்சாதான் நல்லது, இதுக்கு மேலே குறைஞ்சா வந்து அது ஆபத்தான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதனா இருக்கா? அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்கா? அதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 500 கலோரி டெஃபிசிட் பண்ணுறது தான் நல்லது. ஓகேங்களா? ரேப்பிடாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து அப்படியே ஸ்டார்வ் ஆகி 2000 கலோரி டெஃபிசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்பீடாக இருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்காது. அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 500 கலோரி டெஃபிசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2500 கலோரி வந்து 3000 கலோரிஸ் கிட்டத்தட்ட நீங்கள் டெஃபிசிட் வருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ வெயிட் குறையும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறேன்னா ஒரு 10,000 கலோரி 7,000 to 10,000 கலோரி டெஃபிசிட் ஆச்சுன்னா 1 kg ஆஃப் ஃபேட் லாஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 1 kg லாஸ் வந்து ஒரு மாதத்தில் பண்ணணும். அப்போ 10 kg லாஸ்னா ஒரு வருஷம் எடுத்துக்கணும். அதுதான் ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ்க்கு அழகு. ஆனால் நம்ம 3 மாதத்துல 90 days டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து தப்பு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் உடம்பை போட்டு அடின்னு அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டா நான் சொல்கிறது? அப்படி பண்ணாதீங்க. ஸ்லோவாக உடம்புக்கு டைம் கொடுங்க டு அடாப்ட் டு தட் டயட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இத்தனை நாள் உங்களை அப்படியே பயங்கரமாக மாளிகையில் வச்சு உங்களை பயங்கரமாக ராணி மாதிரி பார்த்துட்டு திடீர்னு தூக்கிட்டு வந்து டக்குன்ட்டு நீ வந்து இப்போ ரோட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டா நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்களோ அந்த மாதிரி உடம்பும் அடாப்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்படும். லிவர் யோசிக்கும், இன்னும் நேரத்துக்கு வேணாலும் எல்லாம் போட்டிருக்கணும், நம்ம ஒன்றுமே வரலையே அப்படின்னு. கிட்னி யோசிக்கும், நேரத்துக்கு ஷேக்குன்னு போட்டு எல்லாமே இப்போ கொடுப்பானா ஒன்றும் வரலையே அப்படின்னு கிட்னி யோசிக்கும். ஹார்ட் யோசிக்கும், நேரத்துக்கு நம்ம பம்ப் பண்ணி நிறைய பிளட் அனுப்பிச்சிருக்கணும், என்ன ஒன்றும் வரலையே. ஏன்னா இது எல்லாமே மெமரி ப்ராசஸில் வேலை செய்யுது. ஓகேங்களா? அப்படி ஒரு அடாப்டேஷன் நம்ம பாடிக்கு எப்படி கொண்டு வரணும்னா
இந்த டைமில் வர வேண்டியது வந்துருச்சு, கொஞ்சம் நல்லா தான் கொடுக்குறான் இன்னைக்கு, பரவாயில்ல, எப்பயுமே பர்கர் கிர்கர்னு போட்டு சாவடிப்பான், பட் டுடே இஸ் கிவிங் சம்திங் குட் அப்படின்னு நம்ம பாடியை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ் மாதிரி கூலிங்காக வச்சுக்கிறீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்லோ அண்ட் ஹெல்த்தியாக தான் நீங்கள் வெயிட் லாஸ், ஆவரேஜாக 1 மந்த்துக்கு 1 kg லாஸ் ஆனாலே யூ ஆர் டூயிங் யுவர் டார்கெட். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே ஒரு மாதத்துக்கு 5 கிலோ, ஒரு மாதத்துக்கு 7 கிலோ, 5 kgsக்கு மேலே, சில பேருக்கு வந்து நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணும் போதே சில பேருக்கு வந்து 2 கிலோ 3 கிலோ கூட குறையும். ஓகே, அந்த 500 கலோரி டெஃபிசிட் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க போதும். அதை தாண்டி நீங்கள் ஒரு நாளைக்கு 1500 கலோரிஸ் 2000 கலோரிஸ் டெஃபிசிட் சாப்பிடவே மாட்டேன், இன்டர்மீடியட்டாக இருந்துக்கிட்டு அந்த ஒரு மாதத்தில் 5 கிலோ குறைக்கிறீங்கன்னா வந்து அது நல்லதுக்கு இல்லை. நீங்கள் சொன்ன சினேரியோஸ் மாதிரி வந்துட்டு நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். கிட்னி ஷட் டவுன் ஆக வாய்ப்பு அதிகம், லிவர் ஷட் டவுன் ஆக வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த போன்ஸ்லாம் வந்து வீக் ஆகும், பிரெயின் மந்தமாகும், ஃபட்டிக் ஆகும், நரம்பு தளர்ச்சி வரும் அப்படின்ட்டு ஒரு உறுப்புக்கும் சொல்லலாம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இது போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆகும். ஓகே டாக்டர், எங்களுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கொஷின்ஸ் கேட்டதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக தெளிவாக பதிலளித்தமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.